அப்படின்னா நான் உனக்கு பாதுகாப்பாகவும் உன் வாழ்வில் என்றைக்கும் நான் மாறாதவராகவும் இருப்பேன் என்று போறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் உனக்கு கைமாறு கொடுக்கிறவராக இருக்கிறேன். உன் நம்பிக்கைக்கும் உன் விசுவாசத்திற்கும் உன்னுடைய உறுதிக்கும் நான் கைமாறு கொடுக்கிறவராக இருக்கிறேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்றீங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கேடகமா இருப்பதால உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என் நம்பிக்கையா இருப்பதால உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் கைமாறு தருகிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு பயம் இல்லை, கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாம் அப்படியே எழுந்து நின்று கரங்களை தட்டி எஸ் ஆமென். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதா. சொல்லுங்க, பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. கேடகம் நீ மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. விடமாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வே. கேடகம் நீ மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வே. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. சொல்லுங்க, பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஒரு விசை கூட, பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. ஆமென். எஸ், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவரே எனக்கு கீதமுமானவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பாட செய்கிற தேவன். ஆமென். என் வீரமுமானி என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் வீரமுமானி என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீ மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வே. கேடகம் நீ மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வே. ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பயமெல்லாம் வெளியே போகட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பயமெல்லாம் வெளியே போகட்டும். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார். எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு ஆதரவா இருக்கிறீர். இந்த உலகம் எனக்கு ஆதரவா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். மனுஷர்கள் எனக்கு ஆதரவு இல்லாம இருக்கலாம்.
சில நேரங்களில் குடும்பத்தார் கூட ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் தைரியமா சொல்ல போறீங்க, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கிறார்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக, உங்கள் பட்சமாக, உங்களுக்கு அருகாக அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, யார் என்ன நடத்த போறா? எங்க குடும்பத்தை யார் நடத்த போறா? ஒரு நாளும் கலங்காதிருங்க. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார். நீங்க அநேக நேரங்கள் நம்ம மறந்து போகிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். அவர் நமக்கு முன்னே சென்று கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயை தலையினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு நல்ல மெய்ப்பன் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர் உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவார். உங்கள் தலையிலே அபிஷேகத்தை ஊற்றி உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக பேசின நாவுகளுக்கு முன்பாக உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க தைரியமா, இனி நான் பயப்பட மாட்டேன், இனி நான் பயப்பட மாட்டேன்? எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமா சொல்லுங்க, விசுவாசத்தோடு. ஆமென், ஆமென். ஓ, பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. சொல்லுங்க, பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. சொல்லுங்க, கேட்க மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அன்பிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். பயமில்லையே, 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 பயத்தறந்து என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஆமென். சந்தோஷமா பாடலாய் பாடுவதல்ல, அதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து, என் கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருப்பதால் நான் பயப்பட போகிறதில்லை, எதிர்காலத்தை குறித்து அஞ்ச போவதில்லை, மனுஷரை குறித்து அஞ்ச போவதில்லை. ஆமென். கர்த்தர் எனக்கு கேடகமும் மகிமையுமாய் இருக்கிறார், என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். விசுவாசமா சொல்றீங்களா? தாவீதை போல அறிக்கை செய்வோம். என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி. சொல்லுங்க, என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அன்பிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. சொல்லுங்க, அன்பிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி.
பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே. ஆமென். என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா மேய்ப்பர் நீர் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். சொல்லுங்க. என் நல்ல மேய்ப்பர் நீர் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். சொல்லுங்க பார்க்கலாம். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறுமே. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லை. வாய்களை திறந்து சத்தமா அறிக்கை செய்வோம். பிசாச பார்த்து பயம் இல்ல, மனுஷரை பார்த்து பயம் இல்ல, எதிர்காலத்தை பார்த்து பயம் இல்ல. வியாதியை பார்த்து பயப்படுறீங்களா? பலவீனத்தை பார்த்து பயப்படுறீங்களா? வறுமையை கண்டு பயப்படுகிறீர்களா? அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் நமக்கு பலனும் மகாபெரிய பலனும் கேடகமுமாய் இருக்கிறார். பயப்படாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உன் இருளை வெளிச்சமாக்குவார், உன் விளக்கை அவர் ஏற்றுவார். உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். நீ கீழே விழுந்து கிடப்பதில்லை, உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். சொல்லுங்க. பயமில்லை பயமில்லை, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. சொல்லுங்க. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதா. வாய்த்தாலும் சொல்லுங்க. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. மகிமை நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறுமே. அஞ்சிட மாட்டேன் இருப்பதனால் தலை நிமிர செய். நீங்க பாட போறீங்க. பயமில்லையே. சத்தத்தை உயர்த்தி தைரியமா விசுவாசத்தோடு சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என் பட்சமா இருக்கிறார். அவர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர் எனது சைடில். The Lord is my side. எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் எனது பக்கமாக என் சார்பிலே இருக்கிறார். ஆமா தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் பக்கமாக, உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு சப்போர்ட் செய்யும்படியாக உங்கள் அருகே தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் தைரியமா சொல்றீங்க? பயப்படாதே, நான் உன் தேவன், திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். பயப்படாதே என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். நான் உன்னை நடத்துகிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். நான் உன் தலையை அபிஷேகம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நோய்களை குணமாக்குவேன். எதிர்காலத்தை குறித்த பயம் வேண்டாம். காலத்தை படைத்தவர் உன் தேவனாகிய கர்த்தர் அல்லவா? ரிபா ராகா லாடா ரபா சே, ரிபா பாபா பாபா ராதுனா, ரிபா லஹா நரபா சேகா, ரிபா லஹா நரபா ஷகா நரபா. பயங்கள் நீங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இப்பொழுது. எதிர்கால பயம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எதிர்கால பயம் நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஏமன் 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 ஏமன். எதிர்கால பயங்கள் விலகட்டும், விலகட்டும் இப்பொழுது இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே. ரபா பாபா பாபா ஷாகா லாதா நாமா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிறைந்து 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 நல்லா 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 விலகட்டும். சொல்லுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார். உலகத்தில் 1000 மனிதர்கள் இருந்தாலும், வீட்டுக்குள்ளேயோ அல்லது பக்கத்து வீட்டிலேயோ எத்தனை மனுஷர்கள் இருந்தாலும் கூட யாருடைய ஆதரவும் இல்லைன்னா அது ஒரு பெரிய கலக்கம், பயம் மனிதனை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன். நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன்.
எத்தனை பெரிய தேவன், எத்தனை சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்கிற தேவன் சொல்றாரு, நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன். எஸ், மனுஷனுடைய ஆதரவுகள் தற்காலிகம். நான் உங்களுக்காக உதவி செய்கிறேன், நான் உங்களை பார்த்து கொள்கிறேன், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த ஆதரவெல்லாம் தற்காலிகமானது, உறுதியற்றது, நிரந்தரமற்றது, அது ஏமாற்றக்கூடியது. ஆனால் நம்முடைய தேவனோ மாறாதவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய ஆதரவு நமக்கு விலகவே விலகாது. நம்ம எந்த இடத்துல எப்பேற்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் நமக்கு ஆதரவாக இருப்பார். ஆமென்.